இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எப்படி இங்க? அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும் பாரதி. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. அங்க இங்கன்னு சுத்தி ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற அவரோட ஃபியான்சே வீட்டுக்கே வந்துட்டியா? என்ன பாரதி அப்படி பாக்குற? இல்ல, நான் உங்களை இப்பதான் இந்த வீட்ல முதல்ல பாக்குறேன். இவ்ளோ நாள் நீங்க வந்ததே இல்லையே. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே, அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரதி, ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஆதி எவ்வளவு சந்தோஷமா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு பாரு. ஆதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுவும் ஆதி ஆசைப்பட்ட மாதிரியே. ஆதி சந்தோஷமா இருக்க நீ விட்டுறலாம்ல பாரதி. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதுக்காக ஆதி வாழ்க்கையில மறுபடியும் வந்து நிக்கிற? அவருக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கையா இல்லையான்னு கண்டுபிடிக்கதானே நான் இங்க அவர் கூடவே இருக்கேன். என்ன பாரதி, ரொம்ப பலமா யோசிக்கிற போல. நீ எவ்வளவு யோசிச்சாலும் ஆதி உனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆதியோட வாழ்க்கையில மறுபடியும் வரணும்னு நினைச்சு நான் இங்க வரல. ஆதியோட உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது யாராலன்னு கண்டுபிடிக்கதான் நான் இங்க இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவரை சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்ன பண்ணணும், எங்க இருக்கணும்னு அத பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆதியோட பர்த்டேக்கு வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். அக்கா, என்னக்கா இது, இந்த வேலையெல்லாம் பாக்குற? சரி விடு, நீ நான் சொல்றத கேட்க போறதில்ல, எல்லாம் ஓகே தானே? மனோ, வேலையை ஆரம்பிச்சு முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அத பத்தியே பேசிக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. சரிக்கா, நான் டென்ஷன் ஆகல, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாகி கீழே வாங்க. மாமா அவர் பையனோட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. மனோ, மெதுவா பேசுடா, யாராவது கேட்டு போறாங்க. நீ வேற மாமா கீமாங்கற. அட போக்கா, உன் பிரச்சனையே இதுதான். உண்மையை சத்தம் போட்டு கூட பேச முடியாத நிலைமையில இருக்கும். எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வாக்கா, நம்ம எல்லாரும் எங்கேயாவது போயிடலாம். உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மனோ, இப்ப ஏன்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் போய் வேலை பார்த்தவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க.